கோடி ரூபாய் குடுத்தாலும், இந்த 5 ஃபேஸ் ஸ்கின் கேர் மிஸ்டேக்க மட்டும் பண்ணவே மாட்டேன். கடைசியா 5த் மிஸ்டேக்னால தான் இந்த பிம்பிளே வந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன். இதுல என்ன இருக்கு? நார்மல் தானேன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவல வச்சு ஹார்டா தொடச்சுப்பேன். ஆனா ஒரு நாள் திடீர்னு காலையில ஃபேஸ கண்ணாடியில பார்க்கும்போது, ஒரு சில இடத்துல குட்டி குட்டியா ரெட் பேட்சஸ் அண்டு ரஃப்பா இருந்த இடத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், இதுக்கு காரணம் இந்த பாழா போன டவல் தான்னு. நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஃபேஸ போட்டு நல்லா தொடச்சா தான் க்ளீன் ஆகும்னு. பட் பட் அப்படி பண்றதுனால ஃபேஸ் ஸ்கின் டேமேஜ், ஸ்கின் டல்னஸ் ஆகுது. ஸோ ஜென்டிலா தான் ஃபேஸை எப்பவுமே இனிமே நான் தொடச்சுப்பேன். செகண்ட் பாயிண்ட், என்னோட ஸ்கின்ன கொஞ்சம் பக்கத்துல வந்து பாருங்களேன். கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிற மாரி தெரியுதா? பட் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி ரொம்ப ட்ரைனஸா இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன? ஹாட் வாட்டர் தான். நம்ம என்ன திங்க் பண்றோம்? ஹாட் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணா ஃபேஸ்ல உள்ள ஆயில் எல்லாம் போயிடும். டீப்பா கிளீன் ஆயிடும்னு நினைக்கிறோம். பட் அந்த மாரி நேச்சுரல் ஆயில் எல்லாம் இந்த ஹாட் வாட்டர் வெளியே எடுக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல ட்ரைனஸ் அண்டு ரொம்ப ஏஜ் ஆகுற மாரி தெரியறதுக்கும் காரணமா இருக்கு. ஸோ எந்த வின்டர் சீசனா இருந்தாலும் கோல்டு வாட்டர் இல்லைன்னா லைட்டான வார்ம் வாட்டரா யூஸ் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், யாராவது என்கிட்ட வந்து சன்ஸ்கிரீன் இம்பார்ட்டன்ட்னு சொன்னா காமெடி பண்ணாதீங்கப்பான்னு சிரிச்சுப்பேன். டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அதை நினைச்சேன் சிரிச்சேன். ஆல்சோ நான் எப்பயாவது தானே வெளியே போறேன்னு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதே இல்லை. தென் சடன்லி என்னோட ஃபேஸ் அண்ட் நெக்கை கண்ணாடியில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் சன் நம்ம ஸ்கின்னை சடனாக பிளாக் ஆக்குறது இல்லை, பட் ஸ்லோவாக ஸ்கின்னை டேன் அண்டு டார்க் ஸ்பாட்ஸ், விங்கிள்ஸ் வரக்கூட காரணமாக இருக்கும். ஸோ ரொம்ப இல்லைனாலும் சன்ஸ்க்ரீனை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபோர்த்து பாயிண்ட், இது என்னுடைய பழைய ஃபேஸ். இப்போ இருக்கிற ஃபேஸை பாருங்கள். 4 to 5 டைம்ஸ் டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால மை ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி பண்ணுறதுனால என்னோடய ஃபேஸ் ரொம்ப தான் ஆயிலியாக ஆச்சு. பிகாஸ் நம்ம ஃபேஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயில் ஃபேஸ் வாஷ் பண்ணி பண்ணி ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் சீபம் ஓவராக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால பிம்பிள்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்டிலாக 2 டைம் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். 5th பாயிண்ட், காலையில் எந்திரிச்சதும் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தாலே இந்த ஒரு க்ரீம்னால தான் ஓவர் நைட்டில் மை ஸ்கின் க்ளோ ஆச்சுன்னு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறத நம்பி வீடு ஃபுல்லாக ஃபேஸ் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மை ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆச்சு. எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்டுமே செட் ஆகாது. மேபி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் அது லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அதை டெர்மாலஜிஸ்ட்டை காமிச்சு செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள்.